வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வேஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ரெண்டு சொல் நமக்கு தெரியும். பயனுள்ளது, பயனற்றது. எதெல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அந்த சிக்கனை சமைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் தேவையற்ற பகுதிகளெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அதாவது சமைக்க தடையாக இருக்கிற அல்லது சாப்பிட தடையாக இருக்கிற, சாப்பிட்டா சுவை இருக்காது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிற பகுதிகளை எடுத்து போட்டுருவாங்க. காய்கறிலையும் கூட அப்படி தான். சில தவைகள் தோலையோ இல்லை அந்த இலை எதையோ எதெல்லாம் சமைக்க தடையாக இருக்கோ அதெல்லாம் விளக்கிடுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட். அதற்கு பிறகு சமைக்கிற இந்த பொருள் 2-3 நாள் யூஸ் பண்ணலன்னா இதுவும் வேஸ்ட்டு. அப்போ 2 விதமான வேஸ்ட்டுக்கு. ஒன்று, பயன்படுத்த இவையெல்லாம் தடையாக இருந்தால் அதெல்லாம் வேஸ்ட்டு. பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதுவும் வேஸ்ட். இப்போ 2 வேஸ்ட் நமக்கு தெரியுது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அடுத்தவருக்கு பயன்பட என வாழ்க்கையில் எது தடையாக இருக்கோ அதெல்லாம் அப்பப்போ நீக்கணும். அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துடணும். நான் யாருக்கும் பயன்படாமல் இருந்தேன்னா நானே கூட வேஸ்ட் ஆகிடுவேன். இந்த சிந்தனையை நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்கிற அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுட்பொருள் என்னென்னா, ஒரு பொருள் அடுத்தவருக்கு பயன்பட தடையாக இருக்கிற விஷயங்கள், எனக்கு நான் அடுத்தவனுக்கு, இந்த சொசைட்டிக்கு, என் சக மனிதனுக்கு, என் குடும்பத்துக்கு, என் திருச்சபைக்கு, நான் வேலை செய்கிற இடத்திற்கு, நான் பயன்படுத்துவதற்கு, நான் பயன்படுவதற்கு எது என் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அகற்றணும். நான் அகற்றிட்டு நான் சும்மாவே இருந்தால், யாருக்கும் பயன்படாமல் சும்மாவே இருந்தால் நானும் வேஸ்ட்டு தான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் சரியாக படிக்கலை, அப்பாவை கூட்டுவா அப்படின்லாம் பேசும்போது, அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா இருக்கார், வேலை செய்கிறாரா, என்னடா பண்ணுறாரு அப்பா, இருக்கார் சார், அவர் இருந்தும் வேஸ்ட்டு சார் அப்படின்னு. இருந்தும் வேஸ்ட்டு சார்ன்றான். ஏன்? அவர் அப்பாவுடைய கடமையை அவர் செய்யலை, சம்பாரிச்சு அந்த வீட்டுக்கு கொடுக்கல. அதனால் அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா இருந்தும் வேஸ்ட்டு சார், அப்பா இருக்கிறாரு ஆனால் வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொன்னான். அந்த சொல் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. அப்போது பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் உடைமைகள் மட்டுமல்ல, பயன்படாமல் இருந்தால் உறவுகள் கூட வேஸ்ட் ஆகிடும். எனவே என் வாழ்க்கையில் சக மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நான் பயன்படுத்துவதற்கு எது என்னில் தடையாக இருக்கிறதோ அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து போட்டுரும். எடுத்து போட்டுட்டு நானும் பயன்படாமல் இருக்கணும். உரிய நேரத்தில் நான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு 2 நாள் ஒரு பொருளை வச்சா அது கெட்டு போகுது, வேஸ்ட் ஆகிடும். எனவே உரிய நேரத்தில் கடமைகளை செய்யாமல் இருந்தால் நானே வேஸ்ட் ஆகிடுவேன். எனவே என்னில் இருக்கிற வேஸ்ட்டையும் நான் எடுத்து போட்டுடணும், நானும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும். இதுக்கு மேலே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.